இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 14 நவம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 20 நவம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுறார். 8ஆம் இடத்துக்கு மாறினாலும் திரிகோணப்படி ராசிநாதன் செவ்வாயோட சம்பந்தம் கொள்கிறார். இப்போ 4 கிரகங்கள் திரிகோணப்படி நமக்கு செவ்வாயை சேர்த்து நடக்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. முக்கியமாக அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அவர் ராசியை பார்க்குறார். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மிதுன ராசி அன்பர்களுக்கு. 6ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப வலுவாகிறது. சூரியன் புதன் கூட்டணி ராசிநாதனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, 12ல் குரு, ரொம்பவே நல்லா இருக்குது. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த நேரத்தில் அவர் உச்சமாறார், ராசிக்கு ஆட்சியாக வரப்போகிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் இந்த 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போனதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியில் கேது, அது மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். 9ஆம் இடத்துல குரு பகவான், அதை சூரியன் புதன் பார்க்குறாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ நமக்கு ராசியிலேருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு சூரிய பகவான் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் வரார். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரய செலவுகள் உண்டாகும். 3ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் கிரகங்கள் எல்லாமே நமக்கு மறைஞ்சாச்சு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா திரிகோணம் பலமாக இருக்குது. நமக்கு ராசியை செவ்வாய் குரு பார்த்துடுறாங்க, 5ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல சூரியன் புதன் பார்த்துடுறாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சார சந்திரன், கோச்சார சூரியன் ரெண்டுமே அனுகூலமாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா நமக்கு கோச்சார சந்திரன் உங்களுக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.